ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ 2025க்கான ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷன் டேட் ஏப்ரல் 25ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கான எக்ஸாம் டேட் வந்து ஜூலை 13 நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் குரூப் 2 அண்ட் 2Aக்கான நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து ஜூலை 15ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான தேர்வு நாள் எக்ஸாம் டேட் வந்து செப்டம்பர் 28ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குரூப் 4 அண்ட் குரூப் 2 2Aக்கு எப்படி தயாராகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி உங்களை நாங்கள் எப்படி தயார்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்மளோட பிளான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் மொத்தமாக ஒரு 125 கொஷினை 120 நாளில் முடிக்கிறது தான் நமக்கான பிளான். என்னங்க நீங்கள் 120 நாளில் சிலபஸையே முடிச்சு கொடுப்பீங்கன்னு பார்த்தா வெறும் 125 கொஷினை 120 நாளில்னு சொல்கிறீங்க. இதுக்கப்புறம் நான் எப்போ உட்காந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிறது, இதுக்கே 4 மாதம் போயிடுமே அப்படின்னீங்கன்னா பியூராக ஃப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளானரை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்போது நமக்கு எத்தனை நாள் தாங்க இருக்குது, தாராளமாக 120 நாள் நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் நல்லா டிசைட் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கே இன்னும் ஒரு 10 நாள் தள்ளிடுவீங்க. அப்போது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு 10 நாள் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, அக்டோபரில் 10 நாள் எடுத்துக்கிறோம், நவம்பரில் 30 நாள் இருக்குது, டிசம்பரில் 31 நாள், ஜனவரியில் 31 நாள், பிப்ரவரியில் 28 நாள் வந்து இருக்குது. அடுத்தது மார்ச்சில் ஒரு 31 நாள், ஏப்ரலில் ஒரு 30 நாள், மேல வந்து ஒரு 31 நாள், ஜூனில் ஒரு 31 நாள். என்னங்க ஏப்ரல் 25க்கு அப்புறமும் நீங்கள் கணக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இருங்க வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஸோ மொத்தமாக நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஜூலை 12 வரையும் இருக்கக்கூடிய டேட்டெல்லாம் நான் எடுக்கலை, ஜூன் மாதம் 30 வரையும் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா, மொத்தமாக பார்த்திங்கன்னா 252 நாள் இருக்குது நமக்கு. ஓகே, அந்த 12 நாள் இல்லாமல் ப்ளஸ் இப்போ அக்டோபரில் இந்த 10 நாள் இல்லாமல். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 22 நாளை நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம். 252 நாள் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 252 நாளில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 120 நாளை எடுத்து 125 கொஷின் நம்ம ரெடி ஆகிறோம். அப்போ பேலன்ஸ் நமக்கு எத்தனை கொஷின்ஸ் நமக்கு தேவை ஜென்ரல் ஸ்டடீஸில் இருந்து அப்படின்னா, ஒரு 40லேருந்து 45 கொஷின் நம்ம படித்தா போதுமானது. அதுக்கு எத்தனை நாள் இருக்குது, 132 நாள் இருக்குது. இந்த 125 கொஷினை விட கம்மியான கொஷின்ஸ் தான் இங்கே நம்ம எடுத்துக்கிட்டதை விட அதிகமான நாட்கள் வந்து நம்ம கையில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்மளோட ஸ்கெடியூல் படி ஃபெப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து தொடுவீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 45லேருந்து 50ன்னு கூட வச்சுக்கோங்க. 50 கொஷின்ஸ்க்கு 4 மாதத்துக்கும் மேற்பட்ட ஒரு 4.5 மாதம் வந்து நீங்கள் படிப்பீங்க. அப்போது இந்த 120 கொஷின் தமிழ் ப்ளஸ் மேக்ஸை நீங்கள் சைடில் ரிவிஷன் பர்பஸாக வச்சுக்குவீங்க, இதை மெயினாக வச்சு படிப்பீங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளோட பிளானர் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 252 நாளில் ஆல்ரெடி ஒரு 22 நாளை நம்ம கழிச்சுக்கிட்டோம், அதை விட்டுருங்க. அதெல்லாமே வந்து ரிவிஷன் பர்பஸ் வச்சுக்கோங்க. லாஸ்ட் வரக்கூடிய 12 நாள் எல்லாமே ரிவிஷன். எங்கள் ரிவிஷனுக்கு கூட டைம் இல்லாமல் மொத்தமாக எடுத்துருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா, கடைசி ஜூலை மாதம் ஃபுல்லாக வந்து ரிவிஷனோட தான் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போது ஜூன் மாதம் வரைக்கும் எடுத்ததில், அக்டோபரில் பாதி நாள் விட்டதில், 252 நாளில் 120 நாள் மட்டும் நம்ம 120 கொஷின் வந்து பக்காவாக ரெடி ஆக போகிறோம். நமக்கு தமிழில் 100 கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு தெரியும், மேக்ஸில் 25 கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு தெரியும். அப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கிற பட்சத்தில் இதை நம்ம தரோ பண்ணதுக்கப்புறம் தான் ஜென்ரல் ஸ்டடீஸில் கையை வைக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதில் நீங்கள் நல்லா ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் நமக்கு எது வேணும், எப்படி போனால் நம்மளால் சேஃப் ஜோன் வந்து போக முடியுங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் நம்மளோட பிளானர் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஓகேங்க. உங்களோட கிளாஸ் எப்போங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் 21 நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அக்டோபர் 21 தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு இருக்கோம். ஸோ நிறையா பேர் படிக்கலாமா வேணாமான்னு இன்னும் டபுள் மைண்டடாகவே இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க எல்லாமே தெளிஞ்சு வரதுக்கு அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது தேவைப்படும். அப்போ நம்ம தெளிவாக ஒரு அக்டோபர் 21 அப்படிங்கிற டேட்டை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 120 நாளைக்கும் நம்ம பேட்சுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 500. அப்போ ஃப்ரீ பேட்ச் இல்லையா அப்படின்னுவீங்க. உடனே எல்லாம் என்ன பண்ணுவீங்க, வீடியோவை விட்டு வெளியே போவீங்க. ஸோ நாங்கள் எதனால் இந்த 500 வந்து சார்ஜ் பண்ணியிருக்கோம், என்னென்ன பெனிஃபிட்ஸ், எங்களோட 500 ரூபாய்க்கு உங்கள் சேனல்லேருந்து என்னங்க பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குயிக்காக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதே நீங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டோ
இல்லைன்னா நார்மலாக ஒரு சேனலில் ஒரு டெஸ்ட் பேட்ச் மட்டுமோ நீங்கள் சேர்றீங்கன்னா, என்னது வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டுமோ நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனால் நம்மளோட சேனலில் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் ஷார்ட்கட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷினோட எப்படி படிக்கணும் அப்படிங்கிற கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஷார்ட்டாக படிக்கக்கூடிய ரிவிஷன் நோட்ஸும் கொடுத்துருவோம். டெய்லி டெஸ்ட் இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். அந்த எல்லாத்துக்குமான சொல்யூஷன் பிடிஎஃப்ஸ், மேக்ஸுக்கான புக்கோட ஃபுல் சொல்யூஷன் பிடிஎஃப்ஸும் உங்கள் கையில் வந்து கொடுத்துருவோம். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ நார்மலாக டெஸ்ட் பேட்சில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் அனுப்புவாங்க, ஆன்சர் அனுப்புவாங்க, கொஸ்டின் அனுப்புவாங்க, ஆன்சர் அனுப்புவாங்க. அதுக்கே மினிமம் 1000 ருபீஸ் வந்து வரும். 1000 மினிமமே 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே ப்ரொவைட் பண்ணி டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட்டு, கிளாஸு, மெட்டீரியல்னு எல்லாமே கொடுத்தோம் 500 தான் நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஓகேங்க. இன்னும் தெளிவாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லணுன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு இயல் தான் நம்மளோட பிளானிங்கில் படிப்பீங்க. அதுக்கான ரெக்கார்டட் கிளாஸ் உங்களுக்கு வந்துடும். ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஷார்ட் நோட்ஸ் உங்கள் கைக்கு வந்துடும். 10,000க்கும் அதிகமான கேள்விகள் வந்து உங்கள் கைக்கு வந்துடும். ஒரே நாள் இல்லைங்க, இந்த 120 நாள் மொத்தமாக சேர்த்து 10,000க்கும் அதிகமான கேள்விகள் எப்படிங்க வர முடியும் 120 நாள்னு கேட்டிங்கன்னா, டெய்லி டெஸ்ட் கொஷின்ஸ் இருக்குது, ரிவிஷன் டெஸ்ட் கொஷின்ஸ் இருக்குது, மாடல் டெஸ்ட் கொஷின்ஸும் இருக்குது. ஓகேங்களா? இதில் ஆடட் பாயிண்ட் என்னென்னா, நம்மளோட குரூப் 4ல் திருக்குறள் 25 அதிகாரம் வந்து நம்ம படிக்கணும். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக உட்காந்திங்கன்னா ரொம்பலாம் உங்களால் படிக்க முடியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஈஸியாக டெய்லியும் ஒரு திருக்குறள் உங்களை படிக்க வச்சுருவோம். டெய்லியும் 10 ப்ரீவியஸ் கொஷின் உங்களை நாங்கள் படிக்க வச்சுருவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம பேட்சோட அடிஷ்னல் ஆடட் பாயிண்ட். அடுத்தது மேக்ஸில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் புக் சம்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணிடுவோம். 800 சம்ஸ் நம்ம வந்து படிக்க வேண்டியது இருக்கும். ஃபுல்லாக டீச் பண்ணி அதுக்கான ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃபை நாங்களே டெய்லி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும். அந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் உங்களுக்கு ப்ளேஸ் ஆகி அதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண கற்றுக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட பெனிஃபிட்ஸ். ஸோ மினிமம் 1000 ருபீஸ் கட்டி நீங்கள் வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் அட்டன் பண்ணுறதுல பாதி அமௌண்ட்டில் உங்களுக்கான கிளாஸஸ், நோட்ஸ் அண்ட் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஓகேவா? ஓகேங்க, ரொம்ப பேசிட்டீங்க. உங்களோட ஸ்கெடியூலை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் 21 நம்மளோட கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அக்டோபர் 21 பார்த்திங்கன்னா 6வதுல முதல் இயல் வந்து படிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அட் த சேம் டைம் கணக்கில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து தனி வட்டி நம்ம பார்ப்போம். ரொம்ப அதிகமாகலாம் பார்க்க மாட்டோங்க, சில சம்ஸ் தான். அதாவது மொத்தமாக நமக்கு தனி வட்டி வந்து 24 கணக்கு தான் புக்கில் இருக்குது. ஸோ அதை எப்படி பிரித்து கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் பிரித்து கொடுத்துருவோம். ரொம்பலாம் இருக்காது. ஓகேவா? ஐ மீன் நாங்கள் நடத்துகிறது ரொம்ப வந்து உங்களை போட்டு ப்ரெஷர் பண்ண மாட்டோம். தமிழும் இருக்குது, மேக்ஸும் இருக்குன்னா கரெக்டாக ஃப்ளெக்சிபிளாக கொண்டு போயிடுவோம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆனால் 120 நாளில் எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்போம். அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எத்தனை நாளைக்கு இங்கே நடத்துவீங்க அப்படின்னா, 1 நாள், 2 நாள், 3 நாள் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம டீச் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இங்கே என்ன பண்ணுவோம், தமிழ் டெய்லி ஒரு இயல் படிப்பீங்க. இது படித்த அன்றைக்கே டெஸ்ட்டு, இது நடத்தினது அன்றைக்கி டெஸ்ட்டு, இது படித்தது அன்றைக்கி டெஸ்ட்டு, நடத்தினது அன்றைக்கி டெஸ்ட்டு. ஓகேங்களா? இப்படி தான் போகும். இது எல்லாத்துக்குமான ரெக்கார்டட் கிளாஸஸ் நாங்களே உங்களுக்கு கொடுத்துடுவோம். ஓகேங்களா? சரி, அக்டோபர் 22 6வது 2வது இயல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் செகண்ட் கிளாஸ் வந்து இருக்கும். அக்டோபர் 23 6வது 3வது இயல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 3வது கிளாஸ் இருக்கும். சரி, இது 3 கிளாஸ் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து என்னங்க பண்ணுவீங்கன்னா, அக்டோபர் 24வது நாள் வந்து 4வது இயல் படித்து டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ இந்த டெஸ்ட் எழுதிட்டு இருக்க சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிவிஷன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? 24 கணக்கு பார்த்துட்டோம், உடனே முதல் கிளாஸ்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக டெஸ்ட்டுங்க அப்படின்னா திணற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு நாள் ரிவிஷன் வந்து கொடுக்குறேன். அடுத்தது அக்டோபர் 25 வந்து என்ன பண்ணுறீங்க, 6வது 5வது இயல் அட் த சேம் டைம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிவிஷன் பண்ணுறீங்க. 2 நாளைக்கு ரிவிஷன் பண்ணுற அளவுக்கு அங்கே என்னங்க கணக்கு இருக்குது அப்படின்னா, சில ப்ராக்டிஸ் சம்ஸும் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க. அக்டோபர் 26 6வது இயல் வந்து படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுகிற அதே சமயத்தில் நீங்கள் இப்போ ரிவிஷன் பண்ணிங்க பார்த்தீங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதுவும் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் என்ன இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நமக்கு இடம் பெற்றிருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து அக்டோபர் 27 6வது 7வது இயல் படிக்கும்போது கூட்டு வட்டி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 4 நாளைக்கு கிளாஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? அப்போ 4 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் என்னாகும், ரிவிஷன் நடக்கும். இப்போ இதே தமிழில் சைட் பை சைடு இங்கே வந்து 9வது இயல்
முடிஞ்சிருச்சுங்க. அப்போ அடுத்து என்னங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 இயலுமே என்னங்க இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். இந்த ரிவிஷன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களை 7வது இயல் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அதே போல் காம்பனன்ட் டெஸ்ட் கூட்டு வட்டிக்கான 4 கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 2 நாள் ரிவிஷன் பண்ணுவீங்க, 3வது நாள் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க. அடுத்து வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து 9 நாள் வந்து உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ரிவிஷன் டேஸ் தருவோம். அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ தமிழில் வந்து இதே போல் ஒரு வகுப்பு படிச்சுட்டு ரிவிஷன் டெஸ்ட் எழுதிட்டு அடுத்த வகுப்பு அட்டன் பண்ணிவிட்டு இப்படியே போய்கிட்டே இருக்குது. ஓகே, மேக்ஸுக்கு வந்து கிளியர் பண்ணிட்டீங்க. அப்போ தமிழில் ஃபர்தராக வேறு என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 10th வரைக்கும் புது சமச்சீர் 6லேருந்து 10 வரையும் முடிச்சு ரிவிஷன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு 3 நாள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரிவிஷன். பார்த்தீங்களா, ரிவைஸ் 6 to 10th. ஸோ டிசம்பர் 13ஆம் தேதி இந்த 6லேருந்து 10 வரையும் உங்களுக்கு முழு மாடல் டெஸ்ட் வந்து இருக்கும், முழு மாதிரி தேர்வு வந்து இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்து 11th வந்துடுவோம். 11th முடிஞ்சோடனே 12th. ஸோ இது வந்து முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடல் டெஸ்ட் வந்து இருக்கும். ரிவிஷனுக்கு டைம் கொடுத்துட்டு மாடல் டெஸ்ட் இருக்கும். அதே போல் பழைய சமச்சீர் பார்த்தீங்கன்னா 6th 7th மட்டும் ஒரு நாளைக்கு 2 இயல் படிப்போம். ஓகேங்களா? ஜனவரி 1லேருந்து பழைய சமச்சீர் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஓல்டு சமச்சீரில் 6ல் இயல் 1 2 3 4 5 6 7 8 9. ஏங்க 7வது 1 அங்கே சேர்த்துருக்கலாமேனா 6வது ஒரு தடவை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த இடம் வந்து டைமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 7 முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் 2மே 6ம் 7ம் சேர்த்து இந்த இடத்துல ரிவிஷன் டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. அடுத்து 8வது இயல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இயல் தான் நம்ம படிப்போம். 9வது இயல் ஒரு நாளைக்கு ஒரு இயல் தான் படிப்போம். 10வது இயல் ஒரு நாளைக்கு ஒரு இயல் படிப்போம். அதில் மொத்தம் 10 இயல் இருக்குங்க. முடிஞ்சோடனே என்னென்னா, இதெல்லாம் வந்து 8வது முடிஞ்சோடனே ஒரு ரிவிஷன், 9வது முடிஞ்சோடனே ஒரு ரிவிஷன், 10வது முடிஞ்சோடனே ஒரு ரிவிஷன் வந்து இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா, February 12 13 வந்து 6லேருந்து 10 வரைக்கும் வழக்கம் போல் ரிவைஸ் பண்ணிவிட்டு February 14 ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதுவீங்க. அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1 15 16 17 18 4 நாள் உங்களுக்கு நம்மளோட ஃபுல் சிலபஸை வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துட்டு February 19ஆம் தேதி உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட பிளானர். இது வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் டேட்டோட இப்போ தான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கள் 120 நாளுன்னு சொன்னீங்க, இது 120 நாளே கிராஸ் ஆகி போகுதுங்க அப்படின்னா, இங்கே 117 நாள் February 14ங்க, 18 19 20ங்கிறப்ப February 17ஓட முடியுது. பட் ஓகே, 3 நாளில் வந்து ரிவைஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா விட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து மாடல் டெஸ்ட் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ சிலபஸ் வைஸ் ஃபுல் மாடல் டெஸ்ட் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபெப்ரவரியோட உங்களுக்கு 125 கொஷின் உங்களோட கையில் வந்து இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், ஃபெப்ரவரியில் ஒரு 8 நாள், ஒரு வாரம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் சாலிடாக ஒரு 130 நாள் வந்து உங்கள் கையில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 130 நாளில் உங்களால் ஒரு ஜிஎஸ்ஸுக்கு 40லேருந்து ஒரு 45 கொஷின் உங்களால் படிச்சிட முடியாதாங்க? அதாவது ஒரு அப் டு ஒரு 50 கொஷின்குள்ளே அட்டன் பண்ணுற அளவுக்கு உங்களால் படிக்க முடியாதா? ஸோ ஒரு 120 நாளில் வந்து ஒரு 125 கொஷின் ரெடியாக முடிஞ்ச உங்களால் இந்த 130 டேஸில் ஒரு 40 to 45 கொஷின்ஸ் உங்களால் ரெடியாக முடியாதா? ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்கிற பட்சத்தில் ஒரு நாளைக்கு ஒரு தமிழ் இயலும் மேக்ஸில் ஒரு 7-8 சம்மும் படிச்சுக்கிட்டே சைடில் அப்பப்போ ஜிஎஸும் உங்களால் படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான பிடிஎஃப்பை நான் நம்மளோட காமன் டெலகிராம் சேனல் குரூப்பில் வந்து நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணுங்க அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரை எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரில் கிளாரிஃபை பண்ணிவிட்டு தென் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிளானர் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே டெஸ்ட் பேட்ச் இருக்குது, ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது, கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸ்டடி மெட்டீரியல், ஷார்ட் நோட், சொல்யூஷன் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருவோம். டெய்லி டெஸ்ட் வந்து நடக்கும், ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும், ஹோல் மாடல் டெஸ்ட் இருக்கும், சிலபஸ் வைஸ் ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக ஜூலை 13 வரக்கூடிய எக்ஸாமில் கான்ஃபிடென்ட்டாக உங்களால் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் நம்பர் ஃபைண்ட் பண்ண முடியலை அப்படின்னா நான் இங்கேயே சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9363138979. ஸோ இதுதான் தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் சேனலோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ October 21 நமக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. முடிஞ்ச அளவு குவிக்காக ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.